ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாய் கனிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு என்னெல்லாம் எடுத்து வந்திருக்கேன் அதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் வந்து நிறைய ஷார்ட்ஸ், காமெடி வீடியோ, சாங்ஸுக்கெலாம் நம்ம க்ரியேட் பண்ணி நிறைய போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். நம்ம எதாவது சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்ததுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் என்னெல்லாம் எடுத்து வந்திருக்கேன்னா, இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு பசங்களை இன்றைக்கி ஹரிபரியாக என்னுடைய யூடியூப்பையும் பார்த்துட்டு சமையலையும் பார்த்துட்டு பசங்களையும் ரெடி பண்ணனால இன்றைக்கி ஓவர் டென்ஷன். ஃபஸ்ட்டாக காஃபி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த காஃபி இல்லாட்டா நமக்கு தலைவலி போகாது, ஆனால் ஹெல்த்தியில் வராது. இருந்தாலும் இன்றைக்கி வந்து ரொம்ப ஹரிபரியான நம்ம ஒரு 1.5 மாதமாக நல்லா ஃப்ரீயாக இருந்துட்டோம். காஃபி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்போவுமே நான் பார்லி வாட்டர், ஜீரக தண்ணி எடுத்துகிட்டு வருவேன். ரெகுலராக வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி காஃபி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை லட்டு ரெண்டு கருவேப்பிலை லட்டு, அப்புறம் ஒரு பேர்த்தம்பழம், காஞ்ச திராட்சை பாருங்கள், கருப்பு திராட்சை, 2 கருவேப்பிலை லட்டும் ஒரு பேர்த்தம்பழமும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நமக்கு இதில் கருவேப்பிலை லட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. அப்புறம் 2 முட்டை, 2 அவிச்ச முட்டை, பெப்பரும் சால்ட்டும் போட்டு எடுத்து வந்திருக்கேன். ரெகுலராக வந்து நம்ம 2 முட்டை சாப்பிட்றணும், அதுக்காக 2 முட்டை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2 முட்டை. அப்போ இதில் வந்து பேர்த்தம்பழம், கருவேப்பிலை லட்டு, கருப்பு திராட்சை எல்லாமே அயனுக்குள்ளது, ப்ரோட்டீனுக்குள்ளது எல்லாமே வந்துருச்சு. அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேரட் வந்து நம்ம ரெகுலராக ஒன்று சாப்பிட்ணும் அப்படிங்கிறது மாதிரி நான் முடிவு எடுத்திருக்கேன். அதனால் இன்றைக்கும் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டாக லஞ்சோ எதுவானாலும் எடுத்துக்கலாம். இந்த ஒரு கேரட்டு நல்லா ஃப்ரெஷ் கேரட்டாக பார்த்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்லா இனிப்பாக இருக்கும். அப்போ பார்த்துருங்க, கேரட்டில் விட்டமின் சி கிடச்சிட்டு, அயன் இருக்குது, கருவேப்பிலை லட்டுலேயும் இருக்குது, கருப்பு திராட்சை, 2 முட்டை ப்ரோட்டீன், இது எல்லாமே ஹெல்த் வைஸாக நல்லது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நட்ஸு, குக்கும்பர் சீடு, சன்ஃப்ளவர் சீடு, பம்கிங் சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி அன்னன்னைக்கு தான் நான் ஃப்ரை பண்ணுவேன். இப்போ இந்த குவான்டிட்டிக்கு இன்றைக்கி மட்டும் எனக்கு மட்டும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி, அதை தினமும் ஒரே ஒரு ட்ராப் ஆயில் ஆட் பண்ணி, அப்போ காரப்பொடியும் உப்பு ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லது. ரெகுலராக நீங்கள் அது ஒரு ஸ்பூன் எல்லா சீட்ஸையுமே போட்டு நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் திக்காகும், வளரும். கொஞ்சம் ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தால் தான் அதோட முழு பயன்களுமே கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து என்ன பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வேர்க்கடலை போட்டு லெமன் சாதம் சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கேன். எப்போவுமே லெமன் சாதம்னா எங்கள் அம்மா தான் பண்ணுவாங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலை, அதனால் எங்கள் அம்மாவால் எதுவுமே பண்ண முடியாத நிலைமைக்கு ஆகி போனாங்க. நான் இன்றைக்கி லெமன் சாதம் தான் கிண்டி கொடுத்துருக்கேன். இது லெமன் சாதமா அப்படின்னு கேட்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு எங்கள் அம்மா மாறியாச்சு. ஒன்றும் சொல்லதுக்கு இல்லை. அப்புறம் ஒரு பெரிய பாட்டிலுக்கு ஒரு பாட்டில் தண்ணி, இதுதாங்க இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் வந்து இதுதான். கேரட்டு, முட்டை, சீட்ஸு, நட்ஸு, அப்புறம் வந்து பேர்த்தம்பழம், காஞ்ச திராட்சை, லெமன் சாதம், கேரட், காஃபி, ஒரு பாட்டில், பெரிய பாட்டில் 2 லிட்டர் தண்ணி. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும், அதாவது மார்னிங்லேருந்து 3 o'clock வரைக்கும் ஒவ்வொரு பாக்ஸாக நான் வந்து வயிறு பசிக்கும் போதெல்லாம் எடுத்து நான் சாப்பிடுவேன். இதுதான் என்னுடைய ஹெல்த்தி ஃபுட்டு. இன்றைக்கி கீரையெல்லாம் இருந்தது, ஆனால் பண்ணதுக்கு எனக்கு டைம் இல்லை. பசங்களுக்கு ஃபஸ்ட்டு டேனால் இன்றைக்கி அவங்க லேட்டாகி தான் போயிருக்காங்க. நாளையிலேருந்து இன்னும் சீக்கிரமாக நம்ம எந்திரிச்சாதான் எனக்கு வீடியோவும் ஷார்ட்ஸுக்கு எல்லாம் வீடியோலாம் போட்டுட்டு நான் வர முடியும். இல்லாட்டா கிச்சனையும் பசங்களை கிளப்புறது எல்லாமே சேர்த்து என்னால் பண்ணதுக்கு ரொம்ப ஹரிபரி ஆயிடுச்சு. ஏன்னா 1.5 மாதமாக நம்ம வீட்லேயே ஃப்ரீயாக இருந்ததுனால திடீர்னு இன்றைக்கி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. இன்றைக்கி அந்தால காஃபி எடுத்தாச்சு. நான்
காஃபியும் கொண்டுட்டு வந்துட்டேன், இல்லாட்ட முடியாது அப்படின்ட்டு. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக யாராவது பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான ஹெல்த் பெனிஃபிட் உள்ள லட்டு ரெசிபீஸ் அது எல்லாமே போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஏதாவது பிஸ்னஸ் ஐடியாஸும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்துட்டு நிறைய லேடிஸ்க்கு வீட்டிலேருந்து என்னென்ன சின்ன சின்ன இன்கம்க்கு நம்ம என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஐடியாஸ் வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஷார்ட்ஸில் காமெடி வீடியோஸ் அப்புறம் வந்து சாங்ஸுக்கெலாம் க்ரியேட் பண்ணி இப்போ நான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். அதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்கிறீங்க. பாய், see you, take care.